பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆண்டவர் செய்கிற கிரியைகளும் சரி, அவர் தம்முடைய காரியங்களும் சரி, எப்படி இருக்குமா? அபூர்வமானதா இருக்கும். அபூர்வமா இருக்கும். ஆண்டவர் செய்கிற கிரியைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவருடைய கிரியைகளை நம்ம ஆராய்ந்து முடியாது. ஏன்னா எப்படி நடந்துச்சுன்னா நமக்கு விளங்காது. உதாரணம் பாருங்க, உங்களுடைய வேதத்தை தயவு செய்து எங்க இருந்தாலும் சரி திருப்பி கையில் எடுத்து ஒரு காரியத்தை திருப்ப போறீங்க. யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில், அதாவது 9வது 10வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் பாடுமா? அல்லேலூயா. உன் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உன் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே, நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இல்லல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இல்லல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்டியாய் வாழ்வேன், ரத்தமே சிந்தி சாட்டியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்டியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாபங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே.
பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவனே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்ல, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்ல, பாக்கியம் பாக்கியம் நீ. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்ல, பாக்கியம் பாக்கியம் நீ. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எல்லாம் எடுத்திருப்பீங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 9-10 எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய். ஐயா, சில நேரத்துல விடுதலை கிடைச்சிச்சு, ஆனா அடுத்தாப்புல தொடர்ந்து வரவும் செய்யா. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல அற்புதம் செய்வார். இந்த எகிப்துல இருந்து விடுதலை கிடைக்கிற சாதாரண காரியமா இல்லை. எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை பார்த்த பிறகு கடைசியில் பார்வோன் தன் வீட்டில் ஊழியக்கார வீட்டில் தலைச்சங்கள் செத்த பிறகு தான் என்ன செஞ்சான், போயிட்டு வாங்கப்பான்னா. அப்படி வந்து கொஞ்ச நேரத்திலேயே அவன் மனசில் என்ன வந்துச்சு, ஐயா இவங்களை விட்டுட்டோமே, நல்ல வேலை செஞ்சுருந்தா அப்படி விட்டுட்டோமா, ஏன் இந்த பிரச்சனைகளை கண்டு விட்டுட்டோமா. உடனே திரும்ப என்ன செய்யலாம், பேசுகிறான். என்ன பேசுகிறான், 9ஆம் வசனத்தை திரும்ப பாருங்க. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கு முன்னணியிலே ஆலயம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். கிட்ட போன உடனே இவனுக்கு பயம் வந்துருச்சு. அப்பா விட்டு வந்தோன்னு நினைச்சா என்ன செய்யல, இன்னும் தீரலையாப்பா பிரச்சனை. உடனே பின்னாடி வர்றதை திரும்பி பார்த்தான், அவ்வளோதான் பயம். அதனால தான் ஆண்டவர் சொல்லிருக்கா, திரும்பி என்ன செய்யாத, பார்க்காத. ஆண்டவருக்கு முன்னாடி போனா என்ன செய்யாத, திரும்பி பார்க்குற வேலையை விட்டுரு. நாம சொல்லும் போது உலகத்தின் பெருமை செல்வத்தின் பார்த்து எல்லாம் முதலிவிட்டே, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பார்த்து எல்லாம் முதலிவிட்டே, உடல் பொருளாவி உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருளாவி உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போது துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையில் எப்போது துதித்திடுவேன். இயேசுவின் பிள்ளை நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். முன்னாடி போற ஆண்டவர் வழி நடத்தி போறாரு, அப்புறம் என்னத்துக்கு இங்க பிரச்சனை, திரும்பி பார்க்கறது. எப்படி நடத்தி போறாரு, வேகத்துக்கு கீழாக சமுத்திரத்தின் வழியாக ஒரே ஞான போஜனத்தை கொடுத்து, ஒரே ஞான பாலத்தை கொடுத்து கண்மலையாய் கூட சென்று அவளை வழி நடத்துறாரு. பின்னாடி வர்ற எகிப்தியரை கண்டு என்ன செய்யாத, பயப்படுறாங்க. பயப்பட்டா பரவாயில்ல. அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி சொன்னாங்க, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை கூட்டு வந்தீர், வனாந்தரத்தில் சாகுபடி கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினாலே எங்களுக்கு இப்படி செய்தது என்ன, நாங்களும் அங்கேயே இருந்திருப்போமே, எங்களை வேலை செய்ய விட்டுருக்கலாமே. அப்பந்தான் கர்த்தர்ட்ட மோசே சொல்றாரு, அப்பா
புலம்பட்டும். ஏன்னா இன்னைக்கு பார்க்கறதோட அவ்வளோதான். இனிமே என்ன செய்ய போறதில்ல, பார்க்க போறதில்ல. அதனால புலம்பி தீக்கட்டும் அப்படின்ட்டு மோசே என்ன செய்யறாரு, என்கிட்ட என்ன முறையிடுற, உன் கையில் என்ன கொடுத்துருக்கேன், அற்புதத்தின் கோல், தேவனுடைய கோலை கொடுத்துருக்கேன், அதை வச்சு என்ன செய்ய, ரெண்டாக பிளந்து விடுனா. பிளந்து விட்டா பரவாயில்ல, தண்ணீர் என்ன இப்படி நின்றுதான் மதிலாக. அதுதாங்க என்ன அதிசயம், பெரிய அபூர்வமான காரியம். தண்ணி எங்கேயாவது மதிலாக நிற்குமா? எங்கே ஒரு டம்ளர் தண்ணியை கொட்டி விட்டு பாருங்க, உடனே நிற்குமான்னு பார்ப்போம். அப்படியே ஓடிடும். ஏன்னா அவர் சொன்னா நிற்கும். அவர் சொல்ல குருடனில் கண் திறந்தது, அவர் சொல்ல குஷ்டரோகி சொந்தமாகினா. அவர் சொல்ல குருடனின் கண் திறந்தது, அவர் சொல்ல குஷ்டரோகி சொந்தமாகினா. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் அந்த துணையவரை என்றென்று ஜீவிக்கிறார். இயேசு என்றென்று ஜீவிக்கிறார், இயேசு என்றென்று ஜீவிக்கிறார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, புலம்புறாங்க இந்த இஸ்ரவேல் மக்கள். அப்ப என்ன சொல்றாரு, 13ஆம் வசனத்தை பாருங்க. 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அது என்னன்னா, இன்னைக்கு பார்க்கிறது எகிப்தியரை இனி ஒருபோதும் பார்க்க மாட்டீங்க. எங்க நின்று சொல்றாரு, சமுத்திரத்து பக்கத்துல பின்னாடி நிற்கிறான். கண்ணுக்கு நேரம் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு பார்க்கறதான் கடைசி, இனிமே நீ பார்க்க போறதில்லைன்னார். அடுத்து சொல்றாரு பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். சரி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது, என்கிட்ட என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கிற, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. புறப்பட்டு போங்கன்னு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. எப்படி பாருங்க அற்புதம் எப்படி நடக்கு. ரெண்டு பக்கம் அப்படி கிழிச்சு விட்ட மாதிரி, பாதை ஒதுக்கி விட்ட மாதிரி விட்டான். அப்படியே ரெண்டு பக்கம் பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார். அங்கதான் எனக்கு பிரச்சனை. எப்படி உடனே வெட்டாந்தரையாச்சு? 3 நாளைக்கு மழை பெஞ்சாலும் நம்ம ஊர்ல 1 வாரம் தண்ணி அடக்கு, சகதி அடக்கு. ஆனா இந்த தோலை வச்சு அப்படி கிழிச்சு விட்ட உடனே இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யறாங்க, எது வழியா நடந்து வராங்க, வெட்டாந்தரை. அதுக்குள்ளே தண்ணி காஞ்சி இணைஞ்சிருச்சு, வெட்டாந்தரை உருவாயிடுச்சு. ஏன்னா கர்த்தருடைய கரம், சமுத்திரம் அவருடையது. சங்கீதம் 19 வாசிக்கிறோம், அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. அதனால் 2 அவரால் உருவானது. அவர் அதிகாரத்தோடு சொன்னார், கிளஞ்சி நின்றுக்கோ, அவ்வளோதான். இவங்களுக்கு 2 பக்கமும் என்ன நிற்குது, தண்ணீர் மதிலாக நிற்கிறது. வாசிக்க, உங்கள் கையில் முறையிடுகிறது என்ன, உன் கோலை நீட்டி சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி அதை பிளந்து விடு அப்படின்னார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்களால் வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை அப்பதான் உங்களுக்கு விளக்கு நான் யாருங்கிறது. நானே கர்த்தர் என்று அறிவேன் அப்படின்னார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். முன்னாலும் ஏன்னா முற்புறத்திலும் பிற்புறத்திலும் முன்னோ பின்னோ
எங்கே போவேன், உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா இசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா இசையா. அவரை விட்டு எங்க போறது? முன்னாடி போன தூதனானவர் என்ன செய்றாரு? விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி. என்ன அபூர்வமான காரியம் பாருங்க, எத்தனை அபூர்வமான காரியம். ஒரே பாதையில தான் போறாங்க, ஆனா இவங்களுக்கு வழி நடத்துறது யாரு? அநேக நேரம் பாதை காட்டும் மாயேகோமா பரதேசி ஆனந்தா பலவீரன் அறிவீரன் யோலோகம் காணுதா வானகாரம் வானகாரம் தந்தையம்மை போற்றியோ ஜீவத்தனின் ஓரோனை நீ திறந்து தாருமே ஜீவமேக ஸ்தோமோவரு வழி நடந்து செய்யுமே நல்ல மீட்பன் நல்ல மீட்பன் ஓகும் பாதை காட்டுறது யாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முன்பக்கம் வந்த தூதன் பின்பக்கம் வந்த உடனே மேகமும் விலகி போச்சு. ஆனா அது என்னதான் மாறுச்சு? எகிப்தியரின் மேக ஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு ராத்திரி முழுக்கம் ரெண்டு பேரும் சந்திக்க கூட முடியாத அளவுக்கு அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. நல்லா கவனிங்க, ஒரே சூழ்நிலையில் எவ்வளவு அபூர்வமான காரியங்கள் இருக்கு. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ இரவை வெளிச்சமாக்கி. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுதே கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். பிளந்து பிரிந்து போயிற்று. அது இஸ்ரவேல் புத்திரர். ஆனா இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அடே அப்பா, என்ன அபூர்வமான காரியம். தண்ணீரை சுவரா நிப்பாட்டினார். அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலை சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள்.
கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்திலே அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலரவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அப்பதான் தெரிஞ்சு கர்த்தர் யாரு. ஏன்னா யுத்தத்தில் வல்லவே எதற்குமே அஞ்சினே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இப்பதான் தெரியுது யாரு கர்த்தர் அல்லவர். அவர் யாருக்காக யுத்தம் பண்றாரு? இஸ்ரவேலருக்காக எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி அவங்க ஓடி போயிரும்பா இனிமே வேண்டாம் முடியாதுன்ன பிறகு கர்த்தர் மோசேயை நோக்கி எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எப்படி அதே ஒதுங்கி நின்று திருப்பி வர வைக்கிற ஆண்டவரால முடியாத காரியம். ஏன்னா அவர் யாரு? யுத்தத்தில் வல்லவர். அது மட்டும் இல்ல, ஏசாயா என்ன சொல்றாரு? அவர் யாருன்னு சொல்றாரு? அவர் அபூர்வமான கிரியை அவர் அருவமான கிரியை மட்டுமில்ல. ஏசாயா 28 ஆமா வேலையை செய்கிறவர். எகிப்தியருக்கு அதே இடம் எப்படி மாறுச்சு? மூழ்கடிக்கிற ஸ்தலமா மாறுச்சு. இஸ்ரவேலருக்கு வெட்டாந்தரையா மாறுச்சு. அதனாலதான் நான் பாடுறோம், செங்கடலை கடந்து செல்வே யோர்தானை மிதித்து நடப்பே. செங்கடலை கடந்து செல்வே யோர்தானை மிதித்து நடப்பே. எரிகோவை சுற்றி வருவே எரிகோவை சுற்றி வருவே. காலமோதி ஜெபிப்பே காலமோதி ஜெபிப்பே. விடுதலை நாயகனும் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் எல்லா ஆனந்தம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க. இன்னைக்கு சொல்கிறேன், அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்தியருக்கும் அபூர்வமான காரியங்களை செய்தவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்று என்றைக்கும் மாறாதவர். உங்க குடும்பத்திலே அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாத ஒன்றை குறித்த நிச்சயம். அதுதான். நீ பார்க்கல, ஆனா கர்த்தர் என்னென்னலாம் வச்சிருக்கார். அன்றைக்கு எகிப்தியர் பார்த்தாவனாங்க, கண்ணுக்கு நேரம் பார்க்குறாங்க. இஸ்ரவேலோட இனிமேல் யுத்தம் பண்ண முடியாது. கர்த்தர் அங்கே வந்துட்டார். திரும்பி ஓடி போனால் கூட முடியலை. பலமாய் திரும்ப பண்ணா. கரையேறினா பின்னாடி தொடர்ந்து வந்து எகிப்தியரை எங்கே போனான்னே தெரியாது. ஏன்னா அவர் அபூர்வமான கிரியைகளை, வேலைகளை செய்கிறவர். உங்களுக்கும் செய்வார், எனக்கும் செய்வார். ஆனால் நம்ம நம்பணும். நாம் ஆமாம் இது வரைக்கும் நடக்காது, இனிமேல் நடந்துட போதா, இத்தனை நாள் நடக்கலை, இனிமேல் நடந்துட போதா, இதே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, முந்தினவைகளை நினைக்காதீங்க, பூர்வமான சிந்திக்காதீங்க. கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி சில காரியங்களை சொல்லுவேன். நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, QR கோடு வரும்.
தாராளமாக கர்த்தர் ஏவினால் கட்டாயமல்ல விசனமாயல்ல தாங்கலாம். என்ன தேவைன்னு எங்களுக்கு தெரியாது பிரதர். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஒரு நாள் நான் சாப்பிடாமல் அனுப்புறதில்லை. நல்ல ஒரு உணவு கொடுக்க உதவலாம். ஏன் பார்வையற்ற சகோதரிகள் முதியோர் தங்குவதற்கு ஒரு கட்டுமான பணி நடந்து வருது, இதுக்கு உதவலாம். ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். அது மட்டும் இல்லை, பார்வையற்ற மரிச்சா கூட சொந்தக்காரன் மனசார வந்து அடக்கம் பண்ண வர மாட்டான். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் பிள்ளைகள் இருக்க, இந்த பிள்ளைகளும் திருமணம் செய்து வாழணும்னு நினைக்கிறீங்களே, நானும் எப்படியாவது 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒன்றாவது பார்வையற்ற 2 பேருக்கும் திருமணம் செஞ்சு அவங்களும் மாம்சீகத்தில் கெட்டு போகக்கூடாது, அவர்களும் வாழ வேண்டும் என்று வாஞ்சிப்பேன். இது வரைக்கும் 23 திருமணங்களை நடத்தணும். இப்போ கூட ஒரு ஜோடி வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அதுக்கு இன்னும் சில காரியங்கள்லாம் வந்து சேரலை, அதனால் நிப்பாட்டி வச்சுருக்கோம். சீக்கிரத்தில் கர்த்தர் அதை அற்புதமாய் நடத்துவார். அதிலும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 சொல்லலாம். கணக்கு வைக்கிறவங்களாவது என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிமுறையை சொல்கிறேன். தபால் வழி அனுப்புகிறவங்களுக்கு போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் உண்டு, அதை கொடுத்து நீங்கள் அதில் எழுதி அனுப்பலாம். 36 35 38 89 63 எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் வச்சது இந்த போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அதிலே நீங்கள் பேங்க் மாதிரியே புக்கு தருவாங்க, ஏடிஎம் கார்டு எல்லாம் தராங்க. பதிர்ச்சி நிறைய பேருக்கு தெரியாதனால இன்றைக்கி இருக்குது. நீங்கள் போய் கேளுங்க, அவங்களே கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு இப்போ நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீ செய்கிற அதிசயங்கள் மட்டுமல்ல, ஆராய்ந்து முடியாத காரியங்கள் மட்டுமல்ல, அபூர்வமான காரியங்கள், அபூர்வமான காரியங்களை கர்த்தர் செய்கிறவர். கர்த்தாவே, தம்முடைய கிரியையை அபூர்வமாய் விளங்க பண்ணுகிறேன், தம்முடைய வேலையை அபூர்வமாய் விளங்க பண்ணுகிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் ஐயோ எனக்கு நடக்குமா நம்பி காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவரே, அதை உறுதிப்படுத்தும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். நோயின் கொடுமையினாலே பல ஆண்டுகள் படுக்கையில் படுத்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். யார்கிட்ட சொல்லி அழுதாலும் என் கஷ்டம் தீரலையேன்னு கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும், வியாதிகள் மறையட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.